Very good evening students. இன்னைக்கு நம்ம வீடியோ லெசன் 7 பார்க்குறோம். யூனிட் 3ல P block elements 2. இதுக்கு முன்னாடி வீடியோ லெசனில் நம்ம வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆசிட் அது அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் பார்த்தோம். ஸோ அதில் குரூப் 16ல் வந்து சல்ஃபருடைய ஆக்சோ ஆசிட்ஸ், அதாவது சல்ஃபரினுடைய ஆக்சோ அமிலங்கள் அதனுடைய அமைப்பு மட்டும் விடுபட்டிருந்தது. ஸோ அதை இந்த வீடியோ லெசனில் நம்ம பார்க்கலாம். ஆக்சோ அமிலங்களினுடைய அமைப்பு. அதற்கு அடுத்தபடியாக வந்து குரூப் 17, அதாவது 17வது தொகுதியில் குளோரின் இந்த கேஸுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ். ஸோ இதை வந்து இந்த 7th வீடியோ லெசனில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மொத்தம் வந்து நமக்கு சல்ஃபருடைய ஆக்சோ அமிலங்கள் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதை நான் வந்து ஒரு 4 ஸ்லைடில் கட் பண்ணி 2+3 2+3 ஸோ அது மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபியூரஸ் அமிலம். ஆக்சுவலாக சல்ஃபியூரிக் அமிலம் தவிர மற்ற அமிலங்கள், சல்ஃபியூரஸ் அமிலமாக இருக்கட்டும், தயோனிக் அமிலங்களாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்ஸ்டேபிளாக இருக்கும், தனிமைப்படுத்த முடியாது, ஐசோலேட் பண்ண முடியாது. அதனுடைய சால்ட் வேணால் ஸ்டேபிளாக இருக்கும், ஆனால் அந்த சல்ஃபியூரஸ் தயோனிக் ஆசிட்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. இருந்தாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து H2SO3 சல்ஃபியூரஸ் அமிலம். ஸோ இந்த எல்லா அமிலங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹைட்ரஜன் 2 வரும். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் 2 வருது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா OH தொகுதியாக தான் இருக்குது. அதாவது இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, காரத்துவம் 2 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அமிலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனை தான் குறிக்குது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜனுமே ரீப்ளேசபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா ஆசிட்ஸ்லேயுமே இருக்குதுன்னு சொன்னால், காரத்துவம் 2 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த 2 ஹைட்ரஜனுமே OH-ஆக தான் இருக்குது. ஸோ இந்த 2 OH-மே எப்படி இருக்குன்னா சல்ஃபரோட தான் பாண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து H2SO3. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 OH குரூப் இருக்குது, அது சல்ஃபரோட பாண்டில் இருக்குது. ஸோ இதை தவிர மிச்சம் என்ன இருக்குன்னாக்கா ஒரே ஒரு ஆக்சிஜன். இந்த ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்சிஜன், அதுவும் வந்து சல்ஃபரோட தான் பாண்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து 2 சைடும் 2 OH, மேலே வந்து ஒரு டபுள் பாண்டட் ஆக்சிஜன். இதுதான் வந்து சல்ஃபியூரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சல்ஃபியூரஸ் ஆசிடில் வந்து சல்ஃபருடைய ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜன் -2ன்னா 3 ஆக்சிஜனுக்கு -6. இந்த -6 ஹைட்ரஜன் 2 ப்ளஸ்ஸை வச்சு பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இங்கே சல்ஃபருக்கு +4 வருது. ஸோ இங்கே வந்து சொன்ன மாதிரியே வந்து சல்ஃபருக்கு 4 வேலன்சி இருக்குது. 2 வந்து டபுள் பாண்டு ஆக்சிஜனுக்கு போயிடுது, இன்னொரு 2 பாண்டு வந்து OH-க்கு போயிடுது. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். ஏன்னா சல்ஃபர் வந்து பிலாங்ஸ் டு ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லைங்களா. ஸோ ஆக்சிஜன் குரூப் நம்பர் 16, ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் எல்லாமே வந்து 16வது தொகுதி வெளிக்கூடில் வந்து 6 எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் 4 எலக்ட்ரான்களை வந்து அது என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட பகிர்ந்து கொள்கிறது. மிச்சம் வந்து 2 எலக்ட்ரான் லோன் பேராக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே சல்ஃபியூரஸ் ஆசிடில் +4. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சிஜன் எகைன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சல்ஃபரோட தான் அது பாண்டில் இருக்கும். ஸோ அடுத்த 2வது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். சல்ஃபியூரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள், சல்ஃபியூரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். ஸோ சல்ஃபியூரஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல போட்டுட்டு இன்னொரு டபுள் பாண்டுவும் அந்த சல்ஃபரோடைய கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து வேலன்சி 6 சல்ஃபருக்கு. ஏன்னா சல்ஃபரை சுற்றி 6 பாண்டு இருக்குது. 2 பாண்டு வந்து OH-க்கு போயிடுது, மிச்சம் இருக்க 4 பாண்டு வந்து 2 ஆக்சிஜனுக்கு போயிடுது. ஸோ அப்போ இங்கே சல்ஃபர் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா H2SO4 எகைன் கால்குலேட் பண்ணணும். ஆக்சிஜன் வந்து ஸோ 4 இருக்கிறதுனால -8. ஸோ இந்த -8 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸில் 2 ஹைட்ரஜன் வச்சுருக்கு. ஸோ அப்போ வந்து மிச்சம் இருக்கிற 6 அதுதான் வந்து சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஈக்குவலாகவே இது வேலன்சி இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்குது. ஸோ 6 வேலன்சியில் 2 வேலன்சியை OH-க்கு கொடுத்துருது, மிச்சம் இருக்க 4 வேலன்சிக்கு 2 ஆக்சிஜன் டபுள் பாண்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீசன் அவுட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸ்ட்ரக்சர் மறக்கவே மறக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். H2S2O3. இது வந்து தயோ சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த தயோ அப்படிங்கிற வேர்டு வந்து சல்ஃபரை தான் குறிக்குது. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடுக்கும் தயோ சல்ஃபியூரிக் ஆசிடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கேருந்து ஒரு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சல்ஃபரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் H2SO4 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிடும், H2S2O3ன்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடில் நடுவில் இருக்க சல்ஃபருக்கு மேலே ஒரு ஆக்சிஜன், கீழே ஒரு ஆக்சிஜன் இருந்தது இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இங்கே சல்ஃபர் போட்டிருக்கோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை முதல்ல போட்டுடுறோம். ஸோ போட்டுட்டு ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சல்ஃபரை இங்கே போட்டுடுறோம். ஸோ அப்போ மேலே இருக்க சல்ஃபருக்கு வேலன்சி 2 தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்படி தானுங்களா? ஏன்னா டபுள் பாண்டு ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அப்போ மிச்சம் இருக்க 4 எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 லோன் பேராக வச்சுருக்கோம். ஆனால் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய இந்த சல்ஃபருக்கு 6 எலக்ட்ரானுமே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தயோ சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ இந்த 2 சல்ஃபரில் மிடில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து 6 வேலன்சியுமே ஷேர் பண்ணியிருக்கு. வேறஸ் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து 2 வேலன்சியை யூஸ் பண்ணியிருக்கு. மிச்சம் இருக்க 4 எலக்ட்ரான் 2 லோன் பேரை அது வச்சுருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து டைதயோனஸ் அமிலம். இதோடைய ஃபார்முலா வந்து H2S2O4. இது தயோசல்ஃபியூரிக் அமிலத்தில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நீங்கள் யோசித்து போடணும். ஏன்னா இங்கே வந்து S பாண்ட் S இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா S டபுள் பாண்ட் S இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டைதயோனஸ் அமிலத்தில் வந்து S பாண்ட் S இருக்குது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மேலே இருக்க அந்த சல்ஃபரை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்துடுறோம்னா, இந்த சல்ஃபருக்கும் OHக்கும் இடையில கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ இன்னொரு ஆக்சிஜனை வந்து அந்த சல்ஃபருக்கு மேலே கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் டைதயோனஸ் அமிலம் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து H2S2O5. H2S2O5 அப்படிங்கும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வருது. இந்த ஆக்சிஜன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் டைதயோனஸ் ஆசிட்லேயே நீங்கள் 2 சல்ஃபர் S பாண்ட் Sல இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய சல்ஃபரில் என்ன பண்ணிடுறீங்க, அந்த 4 வேலன்சி 6ஆக மாற்றிடுங்க. ஒரு டபுள் பாண்ட் O சேர்த்திங்கன்னா அப்போ என்ன வந்துடும், H2S2O5 வந்துடும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே என்ன இருக்குன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்டர் ரிலேட் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த டைசல்ஃபியூரஸ் அமிலம் வந்து உங்களுக்கு டைதயோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மாற்றிக்கங்க. ஸோ அதில் வந்து எரேட்டாவில் நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய நேம் வந்து அங்கே தப்பாக இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது டைதயோனிக் அமிலம் அல்ல, டைசல்ஃபியூரஸ் ஆசிட். இது H2S2O5. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டைதயோனஸ் ஆசிட்லேருந்து நம்ம வந்து கொண்டு வர மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆக்சிஜனை வந்து லெஃப்ட் சைடில் இருக்க சல்ஃபரோட கனெக்ட் பண்ணி டபுள் பாண்ட் ஓவை கொண்டு வந்தால் இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் போகலாம். இது டைசல்ஃபியூரிக் அமிலம், அதாவது H2S2O7. அப்போ இதில் நேம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைசல்ஃபியூரிக் அமிலம். அப்போ 2 சல்ஃபியூரிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டுருணும். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா 2 OH வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டு அதுலேருந்து ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ வந்து இது என்ன சொல்லுவோம், இது வந்து டைமரிக் சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு வாட்டர் அங்கே ரிமூவ் ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன சொல்லலாம், இதை டைமரிக் டீஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே, பாஸ்பாரிக் ஆசிடுடைய ஒரு டைமரிக் டீஹைட்ரேட் கேள்விப்பட்டிருக்கோம், H4P2O7 பைரோ பாஸ்பாரிக் அமிலம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இது பைரோ சல்ஃபியூரிக் அமிலம். ஸோ பைரோ அப்படின்னா ஹீட் பண்ணால் கிடைக்கிறது. ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் ஹீட் பண்ணால் கிடைக்கிறது பைரோ சல்ஃபியூரிக் அமிலம். ஸோ இங்கே வந்து டீஹைட்ரேட் ஆகுது. என்ன ஆகும், ஹீட் பண்ணால் வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ 2 மாலிகுல் ஜாயிண்ட் ஆகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிஜன் பிரிட்ஜ் பாண்டு வந்துடுது. ஓகேங்களா, ஆக்சிஜன் பிரிட்ஜ் பாண்ட் வந்துடுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சல்ஃபியூரிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு 2 OH பக்கத்தில் போடுறோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடும், அதுலேருந்து ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிஜன் பிரிட்ஜ் பாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இது டைசல்ஃபியூரிக் அமிலம், வெரி ஈஸி, பைரோ சல்ஃபியூரிக் அமிலம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து சல்ஃபியூரிக் அமிலத்தில்
ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டு சல்ஃபர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொன்னோம், தயோ சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி H2SO4ல் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லுவோம். பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது சல்ஃபியூரிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, அங்கே 2 சைடும் 2 OH மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு OH அந்த சல்ஃபருக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ H2SO4 என்ன ஆகிடும், H2SO5 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் கேரோஸ் ஆசிட். ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கேரோஸ் அமிலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம். H2SO4க்கு ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் அமிலம் ஸ்ட்ரக்சர் போட்டுருணும். போட்டுட்டு அந்த சல்ஃபர் OHக்கு இடையில ஒரு ஆக்சிஜனை இன்சர்ட் பண்ணிங்கன்னா H2SO5. வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பெராக்சோ டைசல்ஃபியூரிக் அமிலம். ஸோ இந்த பெராக்சோ டைசல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, H2S2O7 அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதாவது டைசல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது பைரோசல்ஃபியூரிக் அமிலம். ஸோ அதோட ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கத்து இருக்க சல்ஃபர் அந்த பக்கத்து இருக்க சல்ஃபர் ஆல்ரெடி வந்து 6 வேலன்சி முடிஞ்சு போச்சு. ஸோ நடுவில் ஒரு பிரிட்ஜிங் ஆக்சிஜன், அதனுடைய வேலன்சி 2. ஸோ இப்போ இந்த இன்னொரு ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணணும்னா எகெயின் வந்து அந்த பிரிட்ஜிங்கை தான் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த 2 SOS பாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயே வந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு ஆக்சிஜனை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. ஸோ H2S2O8 வந்து பெராக்சோ டைசல்ஃபியூரிக் அமிலம் அல்லது மார்ஷல் ஆசிட். இதோடைய இன்னொரு நேம் வந்து மார்ஷல் ஆசிட். ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க கேரோஸ் ஆசிட்னா என்ன, மார்ஷல் ஆசிட்னா என்னன்ட்டு. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். ஸோ மார்ஷல் ஆசிட் இஸ் H2S2O8. ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டைதயோனிக் அமிலம். ஸோ டைதயோனிக் அமிலம், ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அங்கே மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருந்த விஷயம் வந்து ஸோ இங்கே வந்து இன்னொரு நேமில் கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைதயோனிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து H2S2O6 ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து H2S2O5 அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. H2S2O5 டைசல்ஃபியூரஸ் அமிலம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதோட இன்னொரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சிஜன் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்தே கொண்டு வந்துடலாம். H2S2O5ஓட ஸ்ட்ரக்சர்லேருந்தே கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் 6 வேலன்சியில் இருக்குது, இன்னொரு சல்ஃபர் 4 வேலன்சியில் தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா போட்டால் எங்கே போட்டாகணும் அப்படின்னு சொன்னாக்கா, ரைட் சைடில் இருக்க சல்ஃபருக்கு கீழே போட்டால் அது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ டைசல்ஃபியூரஸ் ஆசிடில் ஒரு ஆக்சிஜனை வந்து சல்ஃபரோட கனெக்ட் பண்ணி அதையும் வந்து 6 வேலன்சி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் H2S2O6 கிடைக்கும். அதனுடைய பெயர் தான் வந்து டைதயோனிக் அமிலம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து பாலிதயோனிக் அமிலம் அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலிதயோனிக் அமிலத்தோட ஃபார்முலா வந்து H2SN+2O6. ஸோ இந்த எண்ணுங்கிற நம்பர் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம், 2, 3, 4 அது மாதிரி எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ N அப்படின்னு சொல்லிட்டாலே அது பாலிமரை தான் குறிக்கும், பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா இது என்ன அமிலம், இதுக்கு பேர் பாலிதயோனிக் அமிலம். ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டைதயோனிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரை போட்டுடுறீங்க. போட்டுட்டு இந்த 2 சல்ஃபர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 2 சல்ஃபருக்கும் நடுவில் ஒரு சல்ஃபரை வந்து பிரிட்ஜிங்காக கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கு வந்து N டைம்ஸ் வேலன்சி கொடுத்துட்றீங்க. ஸோ எத்தனை ஆட்டம்ஸ் கொடுத்துட்றீங்க, சல்ஃபர் N டைம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஃபார்முலா என்ன வரும், H2SN+2O6 வந்துருந்தானுங்களே. ஸோ அப்போ இதுதான் வந்து பாலிதயோனிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் சல்ஃபருடைய ஆக்சோ அமிலங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். 10 விதமான அமிலங்கள் இருக்குது. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபார்முலா நேம் இது நல்லா மெமரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வரணும். ஸ்ட்ரக்சரை வந்து ஒவ்வொரு ஆசிடுமே வந்து ஸ்ட்ரக்சரலி இன்டர் ரிலேட்டட், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அமைப்புடையவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து அடுத்தது, அடுத்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அடுத்ததுன்னு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை வந்து ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இப்போ நம்ம சல்ஃபர் அந்த குரூப் 16 அதை முடிச்சிட்டோம். அடுத்த ஃபேமிலி வந்துட்டோம் குரூப் 17. இது வந்து ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஹாலஜன் ஃபேமிலியில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து குளோரினை தான் இந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹெச்சிஎல் அதனுடைய ப்ரிப்பரேஷன் யூசஸ் அது நெக்ஸ்ட் வீடியோ லெசனில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி குளோரினுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய யூசஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 17 ஜென்ரலாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஃப்ளூரின், அப்புறம் குளோரின், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின், அப்புறம் ஆஸ்டடைன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹாலஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உப்பீனிகள் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். உப்புக்களை தரக்கூடிய தனிமங்கள். அங்கே நம்ம எப்படி ஆக்சிஜனும் சல்ஃபரும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சால்கோஜன்கள் அப்படின்னு சொன்னோம் தொகுதி 16. அதே போல் தொகுதி 17 வந்து உப்பீனிகள். ஸோ இதில் ஃப்ளூரினுடைய முக்கியமான மூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ்பார், ஃப்ளூரைட், அப்புறம் கிரையோலைட், ஃப்ளோரபடைட். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ளூரினுடைய இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ், அதாவது தாதுக்கள். அதே போல் குளோரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. இது எங்கே இருக்குன்னா கடலில் இருக்குது, அதிக அளவு இருக்குது. ஸோ அந்த கடல் நீர்லேயே வந்து குளோரைடோட சேர்ந்து புரோமைடு அண்ட் அயோடைடு இதுவுமே வந்து கடல் நீர்லேயே கிடைக்கிது. ஸோ அப்போ ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோஸ்பார், ஃப்ளூரைட், கிரையோலைட், ஃப்ளோரபடைட். ஸோ இந்த மாதிரி தாதுக்களாக இருக்குது. குளோரின் பார்த்தீங்கன்னாக்கா குளோரைடாக இருக்குது. ஸோ எதுவுமே தனிமமாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரியாக்டிவான எலமெண்ட்ஸ். ஹாலஜன்கள் வந்து வெளிக்கூடில் 7 எலக்ட்ரான் இருக்கும் தொகுதி 17. ஸோ இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் அது கிடச்சிதுன்னு சொன்னாக்கா அது முழுமையான வெளிக்கூடு பெறுறதுனால வந்து ரொம்ப அதிகமான வினைத்திறன் உடையதாக இருக்கிறதுனால இது தனிம நிலையிலேயே வந்து கிடைக்காது. அப்போ சோடியம் குளோரைடாக இருக்குது குளோரின். அதே மாதிரி புரோமினும் அயோடினும் கடல் நீர்லேயே வந்து புரோமைடாகவும் அயோடைடாகவும் இருக்குது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதை வந்து ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப். அப்போ வேலன்ஸ் ஷெல்லில் வந்து ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 7 வச்சுருக்கோம். ஸோ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல் ரெண்டும் வந்து கேஸு. ஸோ அடுத்து புரோமின் வந்து லிக்விடாக இருக்கும், அயோடின் ஆஸ்டடைன் வந்து சாலிடாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான மாற்றம் இருக்குது. முதல் ரெண்டும் கேஸு, அப்புறம் லிக்விடு, அப்புறம் வந்து சாலிட். அந்த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரான ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ அணியன் வந்து ஃப்ளூரினுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 9. ஸோ அதோட வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு 8 கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும், குளோரின் வந்துடும். ஸோ அதோட 18 ப்ளஸ் ஒரு 18 ஒரு ப்ளஸ் ஒரு 32 அப்படின்னு கூட்டினீங்கன்னா அதோடைய அணியன் வந்துடும். ஸோ அணியன் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ ஐசோடோப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளூரினுக்கு 1 கொடுத்துருக்காங்க, குளோரின் வந்து 35, 37 2 ஐசோடோப் வந்து வச்சுருக்குது. ஸோ இது மாதிரி அதனுடைய ஐசோடோப், அதனுடைய அட்டாமிக் நம்பர், அதனுடைய மாஸ் நம்பர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து அட்டாமிக் மாஸ். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் ஐசோடோப்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து குளோரின் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், 35.45, அயோடின் வந்து 127. ஸோ புரோமின் 80. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வெளிக்கூடில் 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2s2 2p5 இது வந்து ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் அமைப்பு 2வது வரிசையில் இருக்கிறனால, குளோரின் 3வது வரிசை, புரோமின் 4வது வரிசை, அயோடின் 5வது வரிசை, ஆஸ்டடைன் வந்து 6வது வரிசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 2s2 2p5, 3s2 3p5, 4s2 4p5 அப்படின்னு நம்ம போட்டுறே வரோம். ஸோ இதில் புரோமினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது வரிசையில் இருக்குது, 3d10 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி அயோடின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4dயில் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கணும், 5வது வரிசையில் இருக்குது. ஸோ 6வது வரிசையில் என்ன இருக்குன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதனால் 4fல ஒரு 14 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும். ப்ளஸ் 5dயில் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கணும். 6sல 2, 6pல 5 எலக்ட்ரான்ஸ் போட்டிங்கன்னா இதுதான் வந்து அதனுடைய வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ அது நியான் கோர், ஹீலியம் கோர் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து அதை போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு அது நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அணு ஆரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் என்ன ஆகும்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து நியூவர் ஷெல்லில் தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதனால் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டி அதே மாதிரி உங்களுக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டென்சிட்டியும் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் ஃப்ளூரின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது கேஸஸாக இருக்கனால ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அப்படியே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக லிக்விடு சாலிடுன்னு மாறுறதுனால உங்களுக்கு வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் அதே மாதிரி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாஸ் டென்சிட்டிலாம் அதிகமாக அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கெல்வினில் கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அது எப்படி வந்து கிராஜுவலாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது,
மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இப்போ நம்ம வந்து குளோரினை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ குளோரின் வந்து ரொம்ப வினைத்திறன் அதிகமாக உடையது. அதனால் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இது இருக்காது. கம்பைன்டு ஃபார்மில் தான் சோடியம் குளோரைடாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, குளோரினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், குளோரினை வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து NaClலேருந்து, இன்னொன்று வந்து HClலேருந்து, மூணாவது வந்து ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து. ஸோ 3 விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் குளோரைடை எப்படி குளோரினாக மாற்றுறது. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிடோட இன் பிரசன்ஸ் ஆஃப் MnO2. ஸோ மேங்கனஸ் டை ஆக்சைடை போட்டு நம்ம அதனுடைய ப்ரெசன்ஸில் வந்து சல்ஃபூரிக் ஆசிடை வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா Cl என்ன ஆகும்னா Cl மைனஸ் குளோரின் கேஸாக அது ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இது ஏன் ஆக்சிடேஷன் சொல்கிறோம் அப்படின்னா Cl மைனஸ் வந்து Cl2 அப்படின்னு வரும்போது 0 ஸ்டேட். இப்போ -1 to 0 வந்து ஆக்சிடேஷன். ஸோ அதனால் அது அப்படி வருது. ஸோ MnO2 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா Mn+4ல் இருக்குது. ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா MnCl2 இருக்குதுங்களா, மேங்கனஸ் குளோரைடு, அங்கே வந்து +2. ஸோ அப்போ இது வந்து ரிடக்ஷன். ஸோ இதுக்கு 2 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த 2 வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா Cl2 அதில் அந்த கவுண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ 2 Cl இருக்குது ப்ராடக்ட்டில். ஒரு Cl வந்து 0 ஸ்டேட்டு எலமெண்ட்டாக இருக்கிறது, இன்னொரு Cl வந்து எங்கே இருக்குன்னா மேங்கனஸ் குளோரைடில் இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 குளோரினுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகலை. அப்போ 4 NaClல 2 Cl மைனஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, Cl2 ஆக்சிடைஸ் ஆகுது. மிச்சம் இருக்க 2 Cl வந்து மேங்கனஸோட கம்பைன் ஆகி MnCl2 மாறிடுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் இன்னொன்று வந்து சோடியம் பைசல்ஃபேட் ஒன்று ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் வாட்டர். ஸோ இது வந்து ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆன் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் மீது அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் வினை. இந்த முறையிலே நம்ம வந்து குளோரின் உற்பத்தி செய்யலாம். அல்லது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இருந்து அதை ஆக்சிடேஷன் செய்கிறது மூலமாக. இது கரணி வந்து என்ன கரணி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து 4 விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து பெர்மாங்கனேட்டோ அல்லது டைக்ரோமேட்டோ ஏதாவது ஒரு வினை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ 4 ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் தான். MnO2, KMnO4, K2Cr2O7 இது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட்டில் என்ன வரும்னா அவங்க சொல்கிற மாதிரி குளோரின் கேஸ் வந்துடும் ப்ளஸ் வாட்டர் வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குளோரின் வாட்டர், குளோரின் வாட்டர், குளோரின் வாட்டர் வந்துடுது. ஸோ இப்போ இந்த லெட் என்ன ஆகும்னா லெட் குளோரைடாக மாறும், மேங்கனஸ் மேங்கனஸ் குளோரைடாக மாறும், பொட்டாசியம் அண்ட் மேங்கனஸ் மூணாவது ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டையான் இருக்கு இல்லைங்களா. ஸோ பொட்டாசியம் பொட்டாசியம் குளோரைடாக மாறும், Mn வந்து MnCl2 மாறும். ஸோ அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பொட்டாசியம் இருக்குது, குரோமியம் இருக்குது இல்லைங்களா. ஸோ 2 மெட்டல் அயான் இருக்குது. ஸோ அப்போ பொட்டாசியம் பொட்டாசியம் குளோரைடாக மாறிடுது, குரோமியம் வந்து குரோமிக் குளோரைடாக மாறிடுது. அவ்வளோதான். அப்புறம் மிச்சம் வாட்டர் அண்ட் குளோரின் போட்டிங்கன்னா ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிடலாம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அந்த 3rd ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷனை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பெர்மாங்கனேட் வந்து Mn வந்து +7, MnCl2 வந்து +2. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 5 நீங்கள் எங்கே பண்ணிக்கிறீங்கன்னா குளோரினுக்கு போட்டுக்கிறீங்க. கடைசியாக வந்து ப்ராடக்ட்டில் இருக்க பாருங்கள் 5 Cl2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போட்டுக்கிறீங்க. ஸோ அப்புறம் குளோரின் பார்த்தீங்கன்னா -1லேருந்து 0. அப்போ 2 குளோரின் இருக்குது இல்லைங்களா ப்ராடக்ட்டில் Cl2. ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் வருது. ஒரு குளோரின் வந்து -1 to 0 அப்படின்னா ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 குளோரினுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ அந்த 2 வந்து பெர்மாங்கனேட்டில் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஈஸியாக பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா குளோரின் வந்து 3 ப்ராடக்ட்டில் இருக்குது. ஒன்று KCl இருக்குது, ஒன்று MnCl2ல இருக்குது, ஒன்று Cl2ல இருக்குது. ஸோ இங்கே எந்த குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கோ அங்கே தான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய நம்பரை போடணும். KClக்கும் MnCl2க்கு முன்னாடி போடக்கூடாது, Cl2க்கு முன்னாடி தான் போடணும். ஸோ இப்போ பெர்மாங்கனேட்டுடைய எலக்ட்ரான் டிஃபரன்ஸை ப்ராடக்ட்டில் Cl2க்கு முன்னாடி தான் போடணும். அப்படி போட்டு தான் நம்ம வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அது பேலன்ஸ் ஆகும். கடைசி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் HCl இதை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் குளோரைடு CrCl3 வாட்டர் ப்ளஸ் குளோரின் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் குரோமியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லெஃப்ட் சைடில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் +6. ஸோ ப்ராடக்ட்டில் வந்து +3 குரோமிக் குளோரைடில். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 குரோமியம் இருக்குது இல்லைங்களா. அப்போ டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஸோ அண்ட் தென் HClல பார்த்தீங்கன்னா குளோரின் -1, ப்ராடக்ட்டில் 2 குளோரின் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து ஒவ்வொரு குளோரினுக்கும் 0.
ஸோ அப்போ ஒரு குளோரின் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ அங்கே 2 குளோரினுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ குரோமியத்துக்கு 6, குளோரினுக்கு 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1:3. ஸோ அந்த 1 வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு முன்னாடி இருக்குது. 3 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா குளோரினில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் குளோரினில் முன்னாடி 3 இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ மிச்சம் 2 இடத்துல குளோரின் இருக்குது, KCl, CrCl3. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் பண்ணுற நம்பரை நம்ம போடலை, ஏன்னா அதில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து HCl பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அங்கே என்ன வரும், 14 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ். இது 2 ரியாக்ஷன்ஸ், பெர்மாங்கனேட் அண்டு டைக்ரோமேட். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், 3வது மெத்தட் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து நம்ம மினரல் ஆசிட் HClஓ அல்லது சல்ஃபியூரிக் ஆசிடோ. ஸோ இதுலேயும் 2 தேவையில்லை, 1 போதும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா HCl மினரல் ஆசிட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வாட்டர் ஃபார்ம் ஆகிடும், குளோரின் தனியாக லிபரேட் ஆகிடும். ஸோ ப்ளீச்சிங் பவுடரில் இருக்க கேட்டயானும் HCl இருக்க ஆனையானும் சேர்ந்து சால்ட்டாக ஃபார்ம் ஆகும், CaCl2. ஸோ இதே சல்ஃபியூரிக் ஆசிடில் போட்டிங்கன்னா இந்த சல்ஃபேட்டும் கால்சியமும் சேர்ந்த கால்சியம் சல்ஃபேட், குளோரின் வந்து லிபரேட் ஆகிடும், வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம என்ன பார்த்தோம், குளோரினுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் 3 மெத்தடு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் குளோரைட்லேருந்து, செகண்ட் மெத்தட் வந்து HClலேருந்து ஆக்சிடைஸ் பண்ணி கிடைக்கிறது, 3வது மெத்தட் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து கிடைக்கிறது. இது வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லுவோம். வர்த்தக ரீதியாக, தொழில் ரீதியாக வந்து தயாரிக்கக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரிப்பரேஷன் சொல்ல மாட்டோம். ஸோ இதில் வந்து அவங்க வந்து 2 மெத்தடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மின்னார் பகுத்தல் முறை, எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், அது ஒன்று. இன்னொன்று வந்து டெகான்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம முதல்ல வந்து மின்னார் பகுத்தல் முறை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு பேர் சோடியம் குளோரைட் சொல்யூஷனுக்கு. ஸோ அந்த சொல்யூஷனை வந்து மின்னார் பகுக்குறாங்க. ஸோ இந்த மின்னார் பகுக்கும்போது நடைபெறக்கூடிய அந்த வினைகளை வந்து அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு பாக்ஸில் ஈக்குவேஷன்ஸாக 3 செட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செட்டை பார்த்தீங்கன்னா NaCl எப்படி வந்து பிரியும், அண்டர் எலக்ட்ரிசிட்டி வந்து அயனைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா Na+Cl-. இந்த Na+ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வாட்டரில் இருக்கக்கூடிய OH- ரியாக்ட் பண்ணி NaOH மாறிடும். ஸோ இது ஸ்டேஜ் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ Na+ எங்கே போகாது, கேத்தோடுக்கு போகாது. அது என்ன பண்ணுது, வாட்டரில் இருக்க OH- NaOH அது ப்ராடக்டாக மாறிடுது. ஸோ அப்போ எது அங்கே கேத்தோடுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H+. ஏன்னா வாட்டரை அயனைஸ் பண்ணால் H+, OH-, அது OH- போயிடுச்சு Na+ஓட, மிச்சம் இருக்க H+ தான் எங்கே போகும், கேத்தோடுக்கு போகும், அதாவது எதிர்மின்வாய்க்கு போகும். ஸோ அங்கே என்ன கிடைக்கும், எலக்ட்ரான் கிடைக்கும். அப்போ இது ஒடுக்கமடையும், ஹைட்ரஜன் அணுவாக மாறும். ஸோ இதே மாதிரி இன்னொரு புரோட்டான் எலக்ட்ரான் எடுத்து ஹைட்ரஜன் அணுவாக மாறும். இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்தால் ஹைட்ரஜன் கேஸ். இது வந்து எங்கே நடக்கக்கூடிய வினை, எதிர்மின்வாயில் நடக்கக்கூடிய ஒடுக்க வினை. ஸோ அப்போ நேர்மின்வாய்க்கு எது போகும், Cl-. அது அங்கே போய் குளோரின் கேஸாக லிபரேட் ஆக போகுது. அங்கே போய் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தன்னிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நேர்மின்வாய்க்கு கொடுக்கும். ஸோ கொடுத்து அது மின்னிறக்கம் அடைஞ்சால் என்ன ஆகும், Cl ஆட்டமாக மாறும். ஸோ இதே மாதிரி இன்னொரு Cl- எலக்ட்ரானை கொடுத்து ரெடியூஸ் ஆகும்போது குளோரின் ஆக்சிடைஸ் ஆகும்போது, ஆனோடில் ஆக்சிடைஸ் ஆகும்போது குளோரின் ஆட்டமாக மாறும். ஸோ இந்த 2 குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆகும்போது Cl2 கேஸ் நமக்கு எங்கே வெளிவரும், நேர்மின்வாயில் வெளிவரும். எதிர்மின்வாயில் ஹைட்ரஜன் கேஸ், நேர்மின்வாயில் வந்து குளோரின் கேஸ். இது வந்து எப்போ நடக்கும், சோடியம் குளோரைடு கரைசலை மின்னார் பகுக்கும்போது நடக்கும். ஸோ இந்த வினையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்னார் பகுத்தல் முறை அப்படின்னு சொல்கிறோம். இது முறையில் வந்து குளோரின் பெருமளவு தயாரிக்கப்படுகிறது. ஸோ இது 2 மார்க்கில் 3 மார்க்கில் முக்கியமாக கேட்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணி கேட்பாங்க எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த மெத்தட் வந்து டெகான்ஸ் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெரி ஹை டெம்பரேச்சர் 400 டிகிரி செல்சியஸ், சென்டென்ஸில் 723 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கெல்வின் ஸ்கேல் 273 ஆட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷனில் 400 டிகிரி கொடுத்துருக்காங்க, அது செல்சியஸ் ஸ்கேல். ஸோ இந்த டெம்பரேச்சரில் 2 கேஸை மிக்ஸ் பண்ணுறாங்க, ஒன்று O2, இன்னொன்று HCl கேஸ். இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சேம்பரில் எடுத்துக்கிறாங்க. அதில் நிறைய செல்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் அங்கே கேட்டலிஸ்ட் என்ன இருக்குன்னா Cu2Cl2 இருக்குது, குப்ரஸ் குளோரைடு. அது பியூமை ஸ்டோனில் வந்து டிப் பண்ணி அந்த குப்ரஸ் குளோரைடை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேட்டலிஸ்ட் CuCl2 முன்னிலையில் வந்து HCl அண்ட் O2 கேஸ் இந்த டெம்பரேச்சர், வெரி ஹை டெம்பரேச்சருக்கு என்னவா மாறும்னா குளோரினாக லிபரேட் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் வாட்டர் அங்கே இன்னொரு பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து டெகான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்போ எழுதணும்னா ஒரு 5 மார்க்கில் கேட்டால் எழுதணும். இப்போ 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டால் அந்த மேலே இருக்கக்கூடிய மெயின் ஈக்குவேஷன் போதும். 5 மார்க்கில் கேட்டால் அதில் மெத்தடு நம்ம எழுதுகிறோம். அதாவது ஒரு மெக்கானிசம் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டலிஸ்ட்டு தான் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணும்போது குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடாக மாறுது ஸ்டெப் 1. அடுத்து இந்த குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு தான் இன்னொரு ரியாக்டன்ட் HClோட அங்கே ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணாக்க உங்களுக்கு வந்து குப்ரிக் குளோரைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த குப்ரிக் குளோரைடு தான் டீகம்போஸ் ஆகும்போது மீண்டும் வந்து குப்ரஸ் குளோரைடு அந்த கேட்டலிஸ்ட் திரும்ப ரீஜெனரேட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் அதனுடைய காம்போசிஷன் மாறாது. திரும்ப அது ஈக்குவேஷனில் ரிட்டர்ன் ஆகிடும். ப்ளஸ் அங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது, Cl2 கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸில் இந்த ஹை டெம்பரேச்சரில் வந்து இந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிளாக இருக்குது. இப்போ குளோரின் கேஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மெத்தட் வந்து டெகான்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடு வந்து எக்ஸாமில் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். அதாவது இயற்பியல் பண்புகள். இதனுடைய கலர் என்ன, இது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பசுமை கலந்த மஞ்சள். ஸோ க்ரீனிஷ் எல்லோ தான் இதனுடைய கலர். இது ஒரு கேஸ். அப்புறம் இதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூக்கெல்லாம் எரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சஃபகேட்டிங் ஓடர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் SO2 மாதிரி தான். கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணால் தலைவலி வந்துடும். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்மெல் பண்ணோன்னா நமக்கு வந்து மரணமே கூட வர அளவுக்கு இது ரொம்ப ஒரு மோசமான வாயு. அடுத்தது இது கேஸ் வந்து குளோரின் வந்து காற்றை விட 2.5 மடங்கு வந்து அதிகமான கனமுடையது. தண்ணியில் நல்லா கரையக்கூடியது. ஸோ அப்படி கரைஞ்சி இந்த கரைசலுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா குளோரின் கரைசல், அதாவது குளோரின் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த குளோரின் வாட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து படிகமாகுது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டெக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்கானா 10 வரணும். ஆனால் அந்த கிறிஸ்டலைஸ் ஆகும்போது இந்த ஃபார்முலாவில் வந்து Cl2.8H2 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து ஆக்டான் மாற்றிக்கணும். ஸோ அப்போ இது ஆக்டா ஹைட்ரேட்டாக கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடியது குளோரின். ஸோ அப்போ 3 ஃபார்ம்லேயும் இருக்குது. சாலிடாகவும் இருக்குது, லிக்யூடாகவும் இருக்குது, கேஸாகவும் இது இருக்குது. ஸோ டெம்பரேச்சருக்கு பொறுத்து அது ஹைட்ரேட் ஆகிறத பொறுத்து இது வந்து 3 விதமான அமைப்புலேயும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. -34.6ங்கிறது அங்கே மெல்ட்டிங் பாயிண்ட் கிடையாது, அது பாய்லிங் பாயிண்ட். ஸோ அப்போ -34.6க்கு கீழே அது வந்து என்ன இருக்கும்னா லிக்விடாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அது கேஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பாயிண்ட் கிடையாது, உருகு நிலை அல்ல. அது வந்து என்ன மாற்றிக்கணும், அது பாய்லிங் பாயிண்ட்டுன்னு மாற்றிக்கணும். ஸோ அதை கொதிநிலைன்னு மாற்றிக்கிங்க. அடுத்து வந்து -102 அப்படிதுக்கு கீழே என்ன ஆகும்னா அது சாலிடாக மாறும். அப்போ சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். ஸோ அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் -34.6, அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆர் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து -102 டிகிரி செல்சியஸ். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வேதியியல் பண்புகள் வந்துட்டோம். ஸோ மெட்டல்ஸோடையும் நான் மெட்டல்ஸோடையும் ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணால் அதனுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கலி மெட்டல்னா +1, அது வந்து NaCl. அடுத்து வந்து அயன், அலுமினியம், காப்பர், இது எல்லாமே டி பிளாக் மெட்டல்ஸ், அதோடையும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் அது ரியாக்ஷன் நடக்குது. இப்போ அயன் வந்து ஃபெரஸாகவும் இருக்கும், ஃபெரிக்காகவும் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட்டில் வந்து ஃபெரிக்ளோரைட். அதேமாதிரி அலுமினியம் வந்து AlCl3, அலுமினியம் வேலன்சி 3 +3 ஸ்டேட்டில் இருக்குது, AlCl3 ஃபார்முலா. இது மாதிரி நீங்கள் வந்து வேலன்சி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல, ஃபார்முலா ஈஸியாக டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து +2, ஏன்னா குப்ரஸ் குப்ரிக் இருக்கும். ஸோ இங்கே வந்து குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ இப்போ வந்து CuCl2 குப்ரிக் குளோரைடு தான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து நான் மெட்டல்ஸ் அதோட ரியாக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு H2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஹேலைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. H2 + Cl2 கேசியஸ் ஸ்டேட்டில் ரியாக்ஷன். ஸோ இது வந்து என்தால்பி சேஞ்ச் கொடுத்துருக்காங்க -44. அப்படின்னு என்னென்னா எக்ஸோதெர்மிக், அதாவது வெப்ப உமிழ்வினை தன்னிச்சையாக நடக்குது அப்படின்ற மீனிங்கில் நம்ம இதை எடுத்துக்கணும். ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஹைட்ரஜன் மீது குளோரினுக்கு என்ன இருக்குன்னா இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அது அஃபினிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அலோகங்களுடைய வினைகளுக்கு உதாரணம். ஏற்கனவே பார்த்தது உலோகங்களுடைய வினைகள். இது வந்து அலோகங்களுடைய வினைகளில் இன்னும் நிறையா உதாரணம் கொடுத்துருக்காங்க. போரான், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இவங்க எல்லாமே அதனுடைய வேலன்சிக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எழுதிக்கணும். போரான் வந்து +3 ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வேலன்சி வந்து 3, போரான் ட்ரைக்ளோரைடு. சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல
+1 தான் இருக்குது. S2Cl2 டைசல்ஃபர் டைக்ளோரைடு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி எல்லாத்துக்குமே வேலன்சி 3 தான். இப்போ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, ஆர்சனிக் ட்ரைக்ளோரைடு, ஆன்டிமனி ட்ரைக்ளோரைடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபேமிலி தான். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வேலன்சி 3ங்கிற பேசிஸில் நம்ம வந்து அதனுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். PCl3, AsCl3, SbCl3. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, ஆர்சனிக் ட்ரைக்ளோரைடு, ஆன்டிமனி ட்ரைக்ளோரைடு இது எல்லாமே வந்து அலோகங்களுடைய வினை. ஸோ உலோகங்களுடையும் நன்கு வினை புரியக்கூடியதாக இருக்குது, அலோகங்களுடையும் வினை புரியக்கூடியதாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து குளோரினுக்கு வந்து ஹைட்ரஜன் மேலே ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டர்பன்டைன்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். ஸோ நம்ம வந்து பெயிண்ட்டுக்கெலாம் டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து C10H16 ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து ஹைட்ரஜனை ஃபுல்லாக அது வந்து அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சம் என்ன இருக்கும்? கார்பன் தான் இருக்கும். கார்பனைசேஷன் மாதிரி ரியாக்ஷன். இது வந்து எப்படி வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ சுகர்லேருந்து ஃபுல்லாக ஹைட்ரேட் வாட்டரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கார்பனாக வந்து ஐசோலேட் பண்ணிடுதோ, அதே மாதிரி வந்து குளோரின் கேஸ் வந்து டர்பன்டைனில் இருக்க ஹைட்ரஜனை ஃபுல்லாக சக் பண்ணி அதை எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கார்பன் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து குளோரினுக்கு ஹைட்ரஜன் மேலே அஃபினிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டரோடையும் அது ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜனை எடுத்து HCl-ஆக மாறிடுது, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா குளோரின் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த நாளாக அதனுடைய சன்லைட் படும்போது அதனுடைய ஸ்மெல்லும் போயிடும், குளோரின் வாட்டரில் இருக்க குளோரின் ஸ்மெல்லும் போயிடும், அதுக்கப்புறம் அதனுடைய கலரும் போயிடும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்லைட் படும்போது குளோரின் வாட்டரோட சேர்ந்து அது என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் பண்ணி ஆக்சிஜனை வெளியில் தள்ளிடுது, HCl ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ HCl ஃபார்ம் ஆகிடுறதுனால உங்களுக்கு வந்து அதனுடைய கலரும் போயிடுது, அதனுடைய ஸ்மெல்லும் போயிடுது, குளோரினுடைய ஸ்மெல்லும் போயிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அமோனியாவுடைய வந்து 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க, ஓவராலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. ஸோ அப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 6 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அமோனியா எக்ஸஸாக இருந்ததுன்னா, இப்போ 8 மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அமோனியா எக்ஸஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் ஒரு ப்ராடக்ட், அமோனியம் குளோரைடு ஒரு ப்ராடக்ட். இதே குளோரின் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது 3 குளோரினுக்கு 4 அமோனியா தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து குளோரின் எக்ஸஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ குளோரின் எக்ஸஸாக இருந்ததுன்னா என்ன ப்ராடக்ட்னா அதே அமோனியம் குளோரைட் ப்ளஸ் பட் அங்கே நைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே வந்து NCl3 ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் அமோனியானா நைட்ரஜன், எக்ஸஸ் குளோரின்னா NCl3. ஸோ NCl3ல என்ன அதிகமாக இருக்குது? குளோரின் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அது எக்ஸஸ் குளோரினில் NCl3 ஒரு ப்ராடக்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் எழுதி பேலன்ஸ் பண்ணிடலாம், ஸ்டெப் வைஸ் தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்லைடு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்னா H2Sோட என்ன பண்ணுது? குளோரின் வந்து தன்னுடைய ஆக்சிடைசிங் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுது. அதாவது -2லேருந்து சல்ஃபர் 0வா எலமெண்ட் ஃபார்மாக வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ குளோரின் வந்து இங்கே வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து அதனுடைய ஆக்சிடைசிங் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக வந்து 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ குளோரினுடைய ஆக்சிடைசிங் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோமின், அயோடின் இந்த மாதிரி வந்து புரோமைடையும் அயோடைடையும் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடேஷனாகவும் நினச்சிக்கலாம். ஏன்னா புரோமைடு வந்து Br-, அயோடைடு வந்து I-. ஸோ ப்ராடக்ட்டில் வந்து புரோமின், அயோடின் அப்படின்னு வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது அது வந்து -1லேருந்து 0வா மாறுது. அப்போ இங்கே குளோரின் வந்து என்ன பண்ணுது? டிஸ்பிளேஸ் பண்ணிடுது, அதே நேரத்தில் ஆக்சிடைஸ் பண்ணிடுது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்கலியோட ரியாக்ட் பண்ணும்போது இதுக்கும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, நம்ம ஓவரால் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்பு கொடுத்து அதுக்கப்புறம் ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து 4th ஸ்டெப்பு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஹைப்போக்ளோரைட் NaOCl, சோடியம் ஹைப்போக்ளோரைட். அப்போ OCl- தான் ஹைப்போக்ளோரைட். ஸோ அப்போ Na+ சேரும்போது NaOCl ப்ளஸ் சோடியம் குளோரைட் கிடைக்குது. அப்போ சோடியம் குளோரைடும் சோடியம் ஹைப்போக்ளோரைட்டும் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு டைல்யூட் ஆல்கலி, அதாவது குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீர்த்த நிலையில் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணும்போது இதான் ப்ராடக்ட். ஸோ இதில் நம்ம வந்து 3 ஸ்டெப் வைஸ் போடாமல் டைரெக்டாக ஓவரால் வந்துட்டோம். ஸோ அதே போல் சூடான அடர்த்தியான
சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இதே மாதிரி 3 ஸ்டெப்பு வந்துடுது. 3 ஸ்டெப்பு ஒரு அடிஷ்னல் ஸ்டெப்பும் வந்துடுது. அந்த ஹைப்போக்ளோரைட் வந்து ஃபர்தராக வந்து என்ன ஆகுதுன்னா சோடியம் குளோரேட்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய 4வது ஸ்டெப் வந்துடுது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் சேர்த்து ஓவராலாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ குளோரின் வந்து ஹாட் கான்சன்ட்ரேட் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும் பொழுது சோடியம் குளோரைடு ப்ளஸ் சோடியம் குளோரேட் NaClO3. ஸோ இது எழுதி வாட்டர் எழுதி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண ஈஸியாக பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இது ஸ்டெப் வைஸ் எழுத தேவையில்லை. இப்போ ஆல்கலியோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, காரத்துடன் எவ்வாறு குளோரின் வாயு வினைபுரிகிறது அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஒன்று கோல்டு, இன்னொன்று வந்து ஹாட், டைல்யூட்டு, இன்னொன்று வந்து கான்சன்ட்ரேட்டட். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. குளோரினுக்கு வந்து என்ன தன்மை இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ப்ளீச்சிங் ஆக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன ஒரு கலர் மெட்டீரியல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் குளோரின் கேஸை பாஸ் பண்ணும்போது அது டீகலரைஸ், அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுறோன்னா ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த குளோரின் வந்து அதுக்கும் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரோட ப்ரெசன்ஸில் வந்து குளோரின் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ வாட்டரை வந்து ஹெச்சாகவும் ஓஹெச்சாகவும் எடுத்துக்கோங்க. ஒரு சிஎல் ஹெச்சோட சேர்த்துக்குங்க HCl, இன்னொரு சிஎலை வந்து OHோட சேர்த்துக்குங்க HOCl. அதான் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அன்ஸ்டேபிளாக இருக்கனால டீகம்போஸ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா HCl ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் தான் நேசன்ட் ஆக்சிஜன் சொல்கிறோம், பிறவி நிலை ஆக்சிஜன். இந்த பிறவி நிலை ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு கலரிங் ஏஜென்ட்டோட அது மெட்டீரியலோட சேரும்போது அதனுடைய கலரை ரிமூவ் பண்ணுது. ஸோ இது ஆக்சிடைசிங் பிஹேவியர் மூலமாக ஒரு கலரை ரிமூவ் பண்ணுது. ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு இதே மாதிரி வந்து பிஹேவியர் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு கலரிங் மேட்டரில் இருக்கக்கூடிய கலரை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து குளோரின் கேஸ் வந்து என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஆக்சிடைசிங் பிஹேவியர் மூலமாக கலரை ரிமூவ் பண்ணுது. வேறு அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை வச்சு நம்ம ஒரு கலரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டெம்பரரி தான், திரும்ப அந்த கலரை வந்து ஆட் பண்ண முடியும். வேறஸ் வந்து குளோரினை வச்சு நம்ம வந்து ஒரு கலரிங் மேட்டர்லேருந்து நம்ம வந்து கலரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பெர்மனண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து திரும்ப வந்து அந்த கலரை ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப பெர்மனண்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஸ் இது. ஸோ இது வந்து ஃபெரஸையும் என்ன பண்ணுது, ஃபெரிக்கை ஆக்சிடைஸ் பண்ணுது, சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது, ஹைட்ரஜன் சல்ஃபைட்டை வந்து சல்ஃபரை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து அப்படியே ஓவராலாக அப்படியே கொடுத்தாங்க, அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் மட்டும் தனி. ஸோ அடுத்த 2வது 3வது இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஓவரால் ரியாக்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் அது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக வந்து 4th ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5, 6 வந்து ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிறது ஓவரால். கடைசியாக கொடுத்துருக்க ரியாக்ஷன் வந்து தனி. ஸோ இங்கே நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஸ்லைடில் பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஃபெரஸை ஃபெரிக்காக மாற்றுதுன்னு சொன்னோம், சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். அது மாதிரி H2S அதை வந்து சல்ஃபராக ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 3 ரியாக்ஷன் தான் ஸோ இங்கே வந்து தனித்தனியாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெரஸுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து சல்ஃபைட்டு டு சல்ஃபேட்டுக்கு ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி H2S டு சல்ஃபர் வந்து தனியாக கடைசி ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபெரஸ் குளோரைடை வந்து ஃபெரிக் குளோரைடை ஆக்சிடைஸ் பண்ணுது +2லேருந்து +3. அடுத்தது 4வது ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து ஃபெரிக் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ அண்ட் தென் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ஆகும்னா உங்களுக்கு H2SO4 வந்து HCl-ஆக மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன். அடுத்தது வந்து சோடியம் சல்ஃபைட்டை வந்து சோடியம் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஓவரால் ரியாக்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், Na2SO3 ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் Cl2. அப்போ Na2SO3 என்ன பண்ணும், ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கும், எடுத்து Na2SO4-ஆக மாறிடும். அப்புறம் இந்த வாட்டரில் இருக்க ஹைட்ரஜனும் குளோரினும் HCl-ஆக மாறிடும். அவ்வளோதான். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், குளோரின் ப்ளஸ் H2S இந்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது சல்ஃபைடை வந்து சல்ஃபராக ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்போ H2S to S. அப்போ அந்த H2வும் இந்த Cl2வும் HCl-ஆக ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஆக்சிடைசிங் பிஹேவியருக்கு இன்னும் நிறையா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது அவ்வளவும் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஏதாவது அங்கங்கே ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும்
நம்ம வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ப்ளீச்சிங் பவுடருடைய ப்ரிப்பரேஷன். ஸோ குளோரின் கேஸை வந்து எப்படி ப்ளீச்சிங் பவுடராக மாற்றுறது, அதை குளோரின் கேஸ்லேருந்து எப்படி ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த சுண்ணாம்பு கரைசலில் வந்து எதை செலுத்துகிறோன்னா குளோரின் வாயுவை செலுத்தும் போது என்ன உருவாகும், ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்முலா என்ன, CaOCl2, கால்சியம் ஹைப்போக்ளோரைட்டு தான் ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும்னா அந்த 2 ஹைட்ரஜன் எகைன் வந்து குளோரினோட சேர்ந்து அந்த ஹைட்ரஜன் 2 வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிடுது. ஸோ வாட்டராக ரிமூவ் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்க ஒரு ஆக்சிஜன் வந்து கால்சியம் அண்டு குளோரினோட சேர்ந்தா நமக்கு ஃபார்முலான CaOCl2. இது ப்ளீச்சிங் பவுடருடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இது கரெக்டாக வந்து எக்ஸாமில் எழுத தெரியணும், பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே இந்த 2 ரியாக்ஷன் ஆக்சிடேஷன்லேயே பார்த்துட்டோம். அதாவது புரோமினாவும் அயோடினாவும் ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ அதே ரியாக்ஷனை வந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து சேர்க்கை வினை, அடிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அப்படியே 2 தனித்தனி ஃபார்முலாவாக இருக்கிறத மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபார்முலாவாக எழுதுகிற மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட் வரும். ஸோ காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ SO2 ஒரு கேஸு, Cl2 ஒரு கேஸ், ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது SO2Cl2, இதுக்கு பேர் சல்ஃபியூரைல் குளோரைடு. ஸோ இந்த மாதிரி அடிஷன் ரியாக்ஷன்ஸும் தரக்கூடியது குளோரின் கேஸ். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கார்பனைல் குளோரைடு COCl2 அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது. அதே போல் எத்திலீனோட ரியாக்ட் பண்ணும் பொழுது, குளோரின் கேஸ் ரியாக்ட் பண்ணும்போது எத்திலீன் டைக்ளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும், C2H4Cl2. அங்கே டபுள் பாண்ட் இருக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2ல 2 பக்கமும் குளோரின் ஆட் ஆகும்போது அது சிங்கிள் பாண்டாக மாறிடும். அப்போ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும், எத்திலீன் டைக்ளோரைடு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடிஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்தது 2 ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்கேனுடையும் அரீனோடையும். ஸோ ஆல்கேன்னு சொன்னால் மீத்தேன், ஈத்தேன் அது மாதிரி வர்றது. ஸோ அரீன்னு சொன்னால் பென்சின் அது மாதிரி வரக்கூடிய காம்பவுண்ட்ஸு, அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம அரீன்ஸ்னு சொல்கிறோம், ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ரெண்டோடையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அதாவது பதிலீட்டு வினையில் ஈடுபடக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு மீத்தேனுடைய ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து ஒவ்வொரு குளோரினாக ஹைட்ரஜனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகும். ஃபஸ்ட்டு மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரினில் சப்ஸ்டியூட் ஆகும்போது மெத்தில் குளோரைடு கிடைக்கும். அடுத்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் வந்துச்சுன்னா CH2Cl2 மெத்திலின் குளோரைடு. ஸோ அடுத்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CHCl3 குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ 4 ஹைட்ரஜனுமே 4 குளோரினால் சப்ஸ்டியூட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாக்கா CCl4 கார்பன் டெட்ரா குளோரைடு. ஸோ இந்த மாதிரி வந்து மீத்தேன் ஆல்கேன்கள்லையும் வந்து பதிலீட்டு வினையில் தரக்கூடியது குளோரின் கேஸு. அதேமாதிரி அரீன்ஸ் பென்சினோட பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் போடணும், வினையோக்கி ஃபெரி குளோரைடு லூயி அமில வினைவேக மாற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முன்னிலையில் குளோரின் வந்து பென்சீனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, C6H5Cl, அதுக்கு பேர் குளோரோபென்சீன் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி செயற்கை வினைகளிலும் ஈடுபடக்கூடியது, அதே போல் பதிலீட்டு வினைகள்லையும் குளோரின் வந்து ஈடுபடக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிட்டோம். ஸோ இதனுடைய முக்கியமான பயனே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் பஞ்சாயத்தில் வரக்கூடிய வாட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சம்டைம்ஸ் வந்து இதில் குளோரின் கலந்துருப்பாங்க, அதிகமாக கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ளீச்சிங் அதிகமாக கலந்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்மெல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்மெல் இருந்தால் நம்ம அந்த தண்ணியை குடிக்கணும். ஸோ ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஏஜென்ட்டுடைய ஸ்மெல் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை வந்து குடிக்கக்கூடாது. அது வந்து ஏதாவது ஒரு டயரியா மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரிங்கிங் வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து குளோரினுடைய ஆக்ஷன் தான். அடுத்தது அதே மாதிரி அந்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து அந்த பேப்பர்லேருந்து வந்து அதனுடைய டர்ட்டி கலரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், குளோரினை யூஸ் பண்ணுறோம். அதனுடைய ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆக்சிடைசிங் பண்ணுறது மூலமாக அந்த இருக்கக்கூடிய கலரிங் மேட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கலரை வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான யூஸ். கடைசியாக வந்து பிளாட்டினம், கோல்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிரித்தெடுக்கும் போது அதுலேயும் வந்து குளோரினை பயன்படுத்துகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா
குளோரின் பார்த்தோம் குரூப் 17ல. ஸோ அதுக்கு முன்னாடி சல்ஃபருடைய ஆக்ஸோ அமிலங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த சல்ஃபருடைய ஆக்ஸோ அமிலங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் 10 இருக்குது. ஸோ இந்த 10யுமே வந்து நீங்கள் அடிக்கடி வரைஞ்சி பார்த்துக்குங்க. ஏதாவது 1, 2 வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ குளோரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஸோ அதனுடைய மேனுஃபேக்சர் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம். யூசஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.